அதனுடைய 14வது வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, துக்கத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு மன சஞ்சலம், ஏதோ ஒரு மனக்கவலை, ஏதோ ஒரு மனபாரம் நித்தம் நித்தம் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, வாழ்நாளெல்லாம் நீங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு திருப்தியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எந்த காரியத்துல நீங்கள் குறைவுள்ளவர்களா இருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில இதுவரை நடக்காமல் இருக்கிறதோ, அதுல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு களிகூறுதலையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்து உங்களை திருப்தியாக்க போகிறார். சில பாடுகள், சில பிரச்சனைகள், சில மன குழப்பங்கள், சில மன துயரங்கள் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் நித்தம் நித்தம் உங்க வாழ்க்கையை நீங்கள் கடத்தி கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாட்களும் துக்கத்தோடே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் துக்கத்தை மாற்றி, உன் மன சஞ்சலங்களை மாற்றி, உடைய மன குழப்பங்களை மாற்றி, உடைய பாடுகளையும் பிரச்சனைகளையும் மாற்றி, நீங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்.